1955 தாய்க்கு பின்தாரத்துக்காக தேவர் அவர்கள் புக் பண்ண வந்தபோது கம்பு சண்டை வச்சுருந்தாங்க அந்த படத்தில். அதுக்காக என்ன பண்ணார், அவர் பழக்கப்படுத்துகிறாரோ இல்லையோ எங்களை கூப்பிட்டுட்டா எல்லாரும் நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லி திருப்பதி சாமி அண்ணனை கூப்பிட்டு எங்களை எல்லாருக்கும் கம்பு சண்டை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார். நாங்களும் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் மாடியிலேருந்து அப்போ அவங்க ஜானியம்மா லாய்ஸ்ரீனில் இருந்தாங்க. அந்த வீட்டு பின்பக்கம்தான் நாங்கள் பயிற்சி பார்க்குற இடம் அது. அங்கே மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் அந்த குச்சியை சுற்றும் போது வலது பக்கம் சுற்றிட்டு திரும்பி இடது பக்கத்துக்கு வரும்போது பின்னால் வாங்கணும். அதை 3-4 தடவை சொல்லிக் கொடுத்தாரு. என்னால் பண்ண முடியல. நான் தனியாகிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் மேலே இவர் வேறு இருக்கார். இவர் என்ன பண்ணார், மெதுவாக கீழே இறங்கி வந்தார். வாங்கி பின்னால் ஒரு தலையில் தட்டி மண்டு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி பின்னால் சுற்றி கற்றுக் கொடுத்து ஆரம்பித்தார். இதுக்கு திருப்பதி முடிஞ்ச உடனே மாஸ்டர் ரமணி அவர்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு யார் யாருக்கோ கற்றுக் கொடுத்துக்காரு எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் கம்பு சண்டை கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். ஓரளவுக்கு பயிர் செய்யறதுனா அவர் தான் பண்ணி கொடுத்தது. இப்போ இல்லை எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவர் இந்த மாதிரி இருந்தேன் அப்படி தானே சொன்னேன். ஆனால் முத்தன் அவங்க சொன்னார், அதாவது ட்ரெஸ்ஸு நீ நான் தான் கஷ்டப்படுவேன், மற்றவனை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொன்னார். அது உண்மை. புதுமை பித்தன் படத்துக்கும் போது முத்தன் அங்கே வந்தார். அவரோட நடராஜன் சொல்லியிருந்தவர். அவர் தான் உடை அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தவர். அப்போ முத்தண்ண சொன்னதை சித்தப்பா சொன்னார், ஏய் நீயும் பண்ணு, அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணு அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் என்னால் முடியாதுன்னு சொன்னது உண்மை. ஆனால் கடைசியில் அந்த படம் முடியும் போது நடராஜன் இல்லை, முத்தண்ணா தான் செஞ்சு விட்டுருந்தார் அந்த இதை. சில நிகழ்வுகள் உண்டு, அதை சிலதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் சித்தப்பா விஷயத்தில் பல விஷயங்கள் உண்டு. காலையில் எழுந்திரிச்ச உடனே நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து வருவார். முதல்ல அந்த பாட்டை போடுன்னுவார். நாங்கள் காலையில் படிக்கிறோம், இவர் அந்த பக்கம் போடுவார். என்ன பாட்டு? அச்சம் என்பது மடவிழா தான் பாட்டு ஃபஸ்ட்டு. நாங்கள் உட்காந்துட்டு பார்த்துருக்கோம், பாட்டையும் கேட்போம், பாடமும் படிப்போம். பாடம் எங்கே படிக்கணும், பாட்டை தான் கேட்டுட்டு இருப்போம். அதுக்கு பிறகு என்ன பண்ணார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூப்பிட்டு சொன்னார், இல்லை இங்கே வா, உன் வெயிட் என்ன, இவ்வளோ வெயிட் இருக்கு, சரி நீ எவ்வளோ வெயிட்டு தூக்குவேன், இல்லை எவ்வளோ தூக்குவேன், உன் வெயிட் எவ்வளோ, நீனே எவ்வளோ சொல்கிற, நீ உன் வெயிட்டுக்கு மேலே நீ தூக்கணும், அப்போ தான் உனக்கு வலு. நீ இல்லாமல் சும்மா அப்படி பண்ணிட்டு இருக்க, எத்தனை வயிற்றோ கடிக்கிற, எத்தனை இது சண்டை காட்சிகளுக்கு எப்படி விட்டோம் அதே தான் வீட்லேயும் அவர் பண்ணிகிட்டு இருந்தார்.